Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிக்கன் பாய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் வச்சு பிரியாணி செஞ்சு காட்டுறேன். இத தண்ணி ஊத்திட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ திரும்ப தண்ணி ஊத்திட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருவோம். அதுக்கு மேல ஊறக்கூடாது. 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு விட்டுருங்க. சிக்கன் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கிலோல இருந்து 3/4 கிலோ சிக்கன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா இது மாதிரி பிரியாணிக்குன்னு பெருசு பெருசா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு அடுப்புல பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயா எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பிரிஞ்சி இலை, 4 பட்டை, 3 ஏலக்காய், 10 கிராம்பு லைட்டா வதக்குவோம். அடுத்தது வெங்காயம் வந்து இது மாதிரி நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 கப் அளவு தயிர். தயிர் வந்து நல்லா திக்கான தயிரா எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகணும். அதே மாதிரி மிளகாய் பொடி அதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீசஸாக எனக்கு நல்லா 10 பீஸ் வருது. சிக்கன் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/2 கிலோ போதுமானது. 3/4 கிலோ எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம் சிக்கனை. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் திருப்பி போட்டுட்டு திரும்ப பேனை மூடிட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருவோம். சிக்கன் வந்து அப்பதான் நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதனால 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு லெமன் வந்து ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுருவோம் இந்த தண்ணியில். லெமன் புளியறனால நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். லெமன் புளிஞ்சாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடிட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்போம். இப்போ ஒரு சின்ன கப்பில்
ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடைசியாக ஊற்றி விட போகிறோம். இப்போ வந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா 80% குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலந்து வச்ச ஃபுட் கலர் சேர்த்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுவோம். பாருங்கள், நமக்கு ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் நமக்கு நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக வரும். இப்போ கடைசியாக ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ரைஸ் ட்ரையாக இருக்குது, தண்ணி எதுவுமே இல்லை. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சிக்கன் பாய் பிரியாணி ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.